வணக்கம் மக்களே, இது உங்கள் யூடியூப் பாண்டி சேனல். நம்ம W175 பைக்கில் ஒரு லாங் ட்ரிப் போகலாம் பிளான் இருந்துச்சு. ஸோ 5 நாள் லீவ் வரதுனால மூணார் போயிட்டு வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டேன். 5 நாள் வந்து மூணார், வாகமான், அதுக்கப்புறம் சுற்றி இருக்கக்கூடிய முக்கியமான ஏரியாக்கள், அப்புறம் குமுளி, முடிஞ்சால் ஆலப்பி போயிட்டு வரலாம். டூரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், வாங்க. வந்தாச்சு மக்களே, மூணார் ஏற போகிறோம். தேனி போடியை தாண்டி வந்தாச்சு. இப்போ தான் மழை வந்து கிளைம் பண்ண போகிறோம். அட்டகாசமாக இருக்குது. மேலே மழை பெய்யும்னு நினைக்கிறேன். மெயின் ரோட்டில் இருக்கேன். கொஞ்சம் தூரம் போனோம்னா அந்த மலையோட அந்த காட் ரோடு வந்து ஸ்டார்ட் ஆகிடும். மேற்கு தொடர்ச்சி மலைக்கு நம்ம வண்டி எடுத்துகிட்டு ஃபஸ்ட் டைம் போக போகிறோம். W175. எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. வாங்க போய் பார்ப்போம். இப்போ தான் கிளைம் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஆடுகள்லாம் வந்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கேன். இன்னும் ஒரு ஹேர்பிட் பெண்டு கூட பண்ணல. சரியாமல் செம்மையாக இருக்குது. இதெல்லாம் கிராஸ் பண்ணி தான் வந்திருக்கேன். ஆனால் மேலே பயங்கர க்ளௌடியாக இருக்குது. மேலே போனதுக்கப்புறம் தான் தெரியும். எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. நம்ம வண்டியை எடுத்துகிட்டு போக போகிறோம் அப்படின்றது. வெஹிக்கிள்லாம் பாருங்கள், அட்டகாசமாக வந்துக்கிட்டு இருக்காப்புல. பைக்கு தாங்க எக்கச்சக்கம் மூணாருக்கு. இது செப்டம்பர், அக்டோபர்லாம் வந்து பைக்கர்ஸ் நிறையா பேர் வர்றாங்க. மூணாரை பொறுத்தவரையும் தேனியிலேருந்து மூணாருக்கு போகிற ரோடு தான் வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அதுவும் போடி மெட்லேருந்து மூணாருக்கு போகிற ரோடெலாம் வந்து நின்று ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருக்கலாம், அந்த மாதிரியான இடம். அதனால தான் ஒரு ஸ்டாப்பிங்கை போட்டேன். நம்ம அப்படி இப்படின்னு ஃபாகில் வந்து வண்டியை ஓட்டிட்டு வந்ததில் பெரிய கண்ணல் டீ எஸ்டேட் இருக்கு இல்லையா, ஃபேக்ட்ரி, அங்கே வந்துட்டோம். அங்கே வந்து ஒரு டீ கடை இருந்துச்சு. ஸோ அங்கே ஏதாவது சாப்பிட்றதுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் உட்காந்துருக்கேன். உள்ளே வந்து இப்போ சாப்பாடு அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். பிரெட் ஆம்லேட் கேட்டே போடுறேன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் டீ கேட்டிருக்கேன், பிளாக் டீ. ஸோ அதுவும் தரேன்னு சொல்லியிருக்காங்க. பிரெட் ஆம்லேட்டும் டீயும் சாப்பிட்டேன். அந்த டீ மாஸ்டர் வந்து மடப்புறம், சிவகங்கை மாவட்டத்தில் மடப்புறம் தான் வர்றான். ஸோ அதை பற்றி பேசியிருந்தார். வண்டியை பொறுத்த வரைக்கும் கிளைம் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக பின்னாடி ஒரு பில்லியன் வச்சு ஓட்டினோம்னா தான் கொஞ்சம் திணறும். மற்றபடி சிங்கிளாக போகிறதுக்கு நம்ம எங்கே வேணாலும் போகலாம். எவ்வளோ ஸ்டீப்பான இடத்துலையும் வந்து வண்டி மேலே ஏறிடும். ஸோ இங்கே பாருங்களேன், நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது டக்குன்னு அப்படியே மேகம் வந்து அப்படியே கலையுது. செமையாக இருக்குது இந்த பள்ளத்தாக்கு பார்க்குறதுக்கு. நம்ம நின்று வீடியோ எடுக்கணும், ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னா நின்றுட்டே இருக்கலாம். அதனால் ஒரு சில இடத்துல மட்டும் நின்றுட்டு வீடியோஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ரூமுக்கு போய் செக்இன் பண்ணணும். ஏன்னா 5 மணிக்குள்ளே வர சொல்லியிருந்தாங்க. தி ஹாஸ்டலர்ஸ்னு ஒரு ரூமு. இந்த வீடியோட இன்ட்ரோ வந்து அதை பற்றி நான் சொல்லியிருப்பேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப கம்மியான ரேட்டு தான். ஸோ 2 நாள் அங்கே ஸ்டே பண்ணுற மாதிரி, அதுக்கப்புறம் வாகமான் போகிற மாதிரி. வண்டி எடுத்து 1 மாதம் ஆச்சு. நம்ம வந்து ஃபஸ்ட்டு சர்வீஸ் முடிச்சிட்டோம். ஸோ சர்வீஸ் பற்றின டீட்டெயிலையும் வண்டி எப்படி இருக்குன்ற எக்ஸ்பீரியன்ஸையும் தனியாக வீடியோவில் போடுறேன். இந்த வண்டி வந்து நிறைய பேருக்கு தெரிய மாட்டுது. இந்த வண்டி இந்த மாதிரி கவாசாக்கியில் வண்டி விடுறாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. பார்க்குறவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வேணுன்ற சொல்லுங்கள். நான் அதை பற்றி வந்து போடுறேன். நான் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எதை பற்றி வீடியோ போடணும் வண்டியை பற்றி அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஜென்ரலாக வீடியோ வந்து நீங்கள் நெட்லேயே பார்த்துப்பீங்க. ஸோ நான் யூசர் எக்ஸ்பீரியன்ஸில் உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் பாருங்கள். இப்போ பேக்கில் இருக்க ட்ரெஸ்லாம் எடுத்து இப்போ லாக்கரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற விஷயங்களை வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணணும். இது கயிறு, இது மவுண்ட் அட்ஜஸ்ட் பண்ணுறது யூஸ் ஆகுது. இது செப்பல், இது வந்து ப்ரெஷ்ஷு, டாய்லெட்ரிஸ் எல்லாமே இதில் இருக்குது. ஸோ ட்ரெஸ் எடுத்து கீழே வச்சுருவோம். நான் தங்கியிருக்க இந்த இடத்துக்கு பேர் தி ஹாஸ்டலர்ஸ் அப்படின்ற ஒரு இடம். இது வந்து இங்கே வேநாடு அப்படின்ற ஒரு இடத்துல லொக்கேட் ஆகிருக்கு. அதாவது டீ எஸ்டேட்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குது. அங்கேருந்து லெஃப்ட் எடுத்து வந்தோம்னா ஒரு 2 கிலோமீட்டரில் அந்த வேநாடு. அந்த 2 கிலோமீட்டருமே வந்து ரொம்ப டஃப்பான ரோடு தான். ரொம்ப ஸ்டீப்பாக கீழே இறங்கி ஸ்டீப்பாக மேலே ஏறுது. பள்ளமாக பார்த்து ஃபால்ஸ்லாம் நிறையா இருக்குது. ஸோ அதை தாண்டி வந்தோம்னா தான் இந்த ஹாஸ்டலர்ஸ் அப்படின்ற இடம் இருக்குது. இங்கே வந்து நான் தங்கியிருக்கிறது வந்து 8 பேர் தங்கக்கூடிய டார்மெட்ரி. அது வந்து ஒரு 550 ரூபா வந்துச்சு டேக்ஸோடு சேர்த்து. ஸோ அது ஆன்லைனில் தான் புக் பண்ணணும். எல்லாமே ஆன்லைன் தான். நேராக போய் கேஷ் கொடுக்க முடியாது. இதுதான் வந்து அங்கே நான் தங்கியிருக்க இடத்தோட பால்கனி வியூ. செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஃபுல்லாக ஃபாகு. அதனால தான் போய் கொஞ்சம் நேரம் நின்னேன். மழையில் நனைஞ்சு வந்ததுனால நான் உள்ளே வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையுமே எடுத்து காய வைக்கலாம் அப்படின்னு ரெடி பண்ணிட்டேன். மேலே பேக் இருக்குது பாருங்களேன். உள்ளே இதான் என்னுடைய காட்டு. இங்கே தான் நான் படுத்துக்கணும். ஒரு லைட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு சார்ஜ் போடுறதுக்கு ஒரு போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த சைடு வந்து லைட் இருக்கும். ஸோ நமக்கு எந்த பக்கம் வேணுமோ தலை வச்சு படுத்துக்கலாம். இதில் வந்து நான் என்னோடய க்ளவுஸ் வந்து கண்டிப்பாக காயாது, இருந்தாலும் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து இந்த ஸ்கார்ஃபு, இதையும் போட்டு வச்சுருக்கேன். நான் சேரில் வந்து என்னோடய அந்த பேக், மழை ரெயின் கவரு, என்னோடய ரைடிங் ஜீன்ஸு எல்லாத்தையும் மேலே போட்டு வச்சுருக்கேன். கண்டிப்பாக அது காயமானு தெரில.
ட்ரையர் எடுத்து வந்திருக்கலாம், பட் நான் எடுத்துகிட்டு மிஸ் பண்ணிட்டேன். இன்னொன்று சின்ன பேக் எடுத்துகிட்டு போகலான்னு பிளான் பண்ணதுனால கொஞ்சம் மினிமம் ஆக்கிட்டேன் என்னோடய பொருள் எல்லாத்தையுமே. ஸோ அதனாலே இது மாதிரி ஷூ இங்கே தான் வைக்கணும், அங்கே தான் வச்சுருக்கேன் நான். பட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஃபேன் போட்டதுக்கப்புறம் ஷூ எடுத்துக்கொண்டு வந்து காய வச்சுருவேன். ரூம் நம்பர் 5 இதுதான் வந்து நம்ம இருக்கக்கூடிய ஏரியா. ஸோ கொடையை எடுத்துகிட்டு நான் அப்படியே போயிட்டுருக்கேன். மழை பெஞ்சிருக்கு. ஸோ மேலே போயிட்டு பைக் வந்து துடைக்கணும், ஏன்னா ஃபுல்லாக ஈரமாக இருக்குது. காலையில் ஸ்டார்ட் ஆகுது, தொடச்சதுக்கப்புறம். ஹலோ, நம்ம தங்கியிருக்க இடம் டவுனில் இருக்குது. மேலே ஏறி வந்தோம் அப்படின்னா ரிசப்ஷன் இருக்கும். ரிசப்ஷனுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய அந்த போர்ட்டிகோ கீழே தான் வண்டி நிப்பாட்டியிருக்கேன். ஸோ இது பாருங்களேன், இந்த லைட்லாம் போட்டுருக்காங்க. இதுதான் வந்து கேன்டீன். இங்கேயுமே வந்து நம்ம ஆன்லைனில் க்ளூன்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, அதில் புக் பண்ணோம் அப்படின்னா நம்ம அங்கே வந்து சாப்பிட்டுக்கலாம். எதுவுமே வந்து நேரடியாக கேஷ் கொடுத்து சாப்பிட்றது கிடையாது. எல்லாமே அந்த ஆன்லைனில் பே பண்ணி அப்ளிகேஷனில் தான் புக் பண்ணணும். வண்டி நிற்கிறாப்புல தூசி மண்ணுமா இருக்குது ரொம்ப அதிகமாக. அதை மட்டும் தொடச்சிட்டு இங்கே பாருங்களேன், ஈவினிங் டைம் தான், ஒரு 6:6 இருக்கும். சூப்பராக இருக்குது. இதுதான் உள்ள ரிசப்ஷன் ஏரியாவில் 2 பேர் இருக்காங்க. ஸோ புக்கிங் ப்ராசஸ் வந்து நான் சொல்கிறேன். நான் ஆன்லைனில் வந்து தி ஹாஸ்டலர்னு டைப் பண்ணிங்கன்னா ஒரு வெப்பேஜ் வரும். அந்த வெப்பேஜில் போய்ட்டு நம்ம ரூம் எத்தனை நாளைக்கு வேணும் அப்படின்றத சூஸ் பண்ணி பே பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து லொக்கேஷன் எல்லாமே வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விட்ருவாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம டேரெக்டாக வந்து ரீச் ஆகிட்டோம் அப்படின்னா இங்கே வந்து க்ளூன்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. அங்கே ரிசப்ஷன் போனதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு ப்ராசஸ் சொல்லுவாங்க. உங்கள் ஐடி கார்டெலாம் வந்து அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சப்மிட் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம ரூமுக்கு போயிடலாம். ஸோ அந்த போர்டில் எழுதி போட்டிருந்தது எல்லாமே முக்கியமான பிளேசஸ். இந்த ரூமில் வந்து பக்கத்தில் என்னென்ன இருக்குது, ஒரு 10 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் சர்க்கிளில் அப்படின்ட்டு. இந்த மாதிரி லைப்ரரி வச்சுருக்காங்க, சோஃபா இருக்குது, காமன் ஏரியா நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அவங்க நேம்னா விஸ்பா. ஆனால் கண்ணண்ணா கொழுக்குமலை சன்ரைஸு, ஆனரங்கல் டேமு, கல் ஷாப் இருக்குது. கீழே போனீங்கன்னா குளிக்கலாம், அங்கே கல் ஷாப் இருக்குது. அதுக்கடுத்து வாட்டர் ஃபால்ஸு, மூணாறு, கேப் ரோடு. வாட்டர் ஃபால்ஸ் என்ன பேர்? என்ன வாட்டர் ஃபால்ஸுக்கு பெரியாண்டு வாட்டர் ஃபால்ஸு. பெரியாண்டு வாட்டர் ஃபால்ஸு. அதுக்கடுத்து போயிட்டிங்கன்னா கேப் ரோடுக்கு அடுத்து டீ கார்டனுக்கு அடுத்து பொட்டானிக் கார்டனுக்கு அடுத்து மூணாருக்கு அடுத்து ரோஸ் கார்டனுக்கு அடுத்து எலிஃபென்ட் ரைடுக்கு அடுத்து மாட்டுப்பட்டி டேம், எக்கோ பாயிண்ட், குண்டல டேம், டாப் டேஷன். ஓகே. ஹாய், நம்ம இப்போ இருக்கிறது ஹாஸ்டலர் மூணாரில். எங்கள்கிட்ட வந்து டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் ஆஃப் டாம்ஸ் மட்டும் இல்லாமல் ப்ரைவேட் ரூம்ஸும் இருக்குது. லைக் டாம்ஸ்ன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 8 பெட் மிக்சர் டாம், 6 பெட் மிக்சர் டாம், 4 பெட் மிக்சர் டாம், 4 பெட் ஃபீமேல் டாம் அப்படிங்கிற 4 கேட்டகரியில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ப்ரைவேட் ரூம்ஸ் லைக் கப்புள்ஸாக வரீங்க அப்படின்னாலும் இருக்குது. ஆனால் எங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் மைனர் 18 பிலோ இருந்தாலும் நாங்கள் அக்செப்ட் பண்ண மாட்டோம். இது எனி கேஸ் ஃபேமிலியாக வந்தாலும் அக்செப்ட் பண்ண மாட்டோம். ப்ளஸ் நாங்கள் இருக்கிறது ஹாஸ்டலர் மூணார் லொக்கேட் ஆகிருக்கிறது சின்ன கனால் அப்படிங்கிற இடத்துல ஒன் ஆஃப் த மேஜர் அட்ராக்ஷன் இருக்கிற ஏரியாவில் தான் நாங்கள் லொக்கேட் பண்ணியிருக்கோம். எங்களுக்கு க்ளோஸாக இந்த கொழுக்குமலை சன்ரைஸ் அப்படிங்கிற ஒரு சன்ரைஸ் பாயிண்ட் இருக்குது. 12 கிலோமீட்டர்ஸ் தான் எங்களுக்கு இங்கேருந்து அந்த என்ட்ரி பாயிண்ட் வர. ஸோ அங்கேருந்து நீங்கள் கம்ப்ளீட் ஜீப் சஃபாரி. அது மட்டும் இல்லாமல் லாக்கார்ட் வியூ பாயிண்ட், கேப் ரோட் வியூ பாயிண்ட், பெரிய கனல் வாட்டர் ஃபால்ஸ், இது எல்லாமே எங்களோட சர்க்கிளில் தான் இருக்குது, நியர்பையில் தான் இருக்குது. இதுக்கு எல்லாமே நாங்கள் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி கொடுப்போம். லைக் இன் ஹவுஸ் வந்துட்டீங்க அப்படின்னா வி மேக்ஸ் அரேஞ்ச்மெண்ட் ஃபார் எவ்ரிதிங். அது மட்டும் இல்லாமல் கிளைமேட், மூணார்லேருந்து நாங்கள் இருக்கிற இடத்துக்கும் மூணாருக்கு நிறைய கிளைமேட் சேஞ்சஸ் வித்தியாசம் நிறைய இருக்குது. இங்கே எப்போயுமே லைக் ஆஃப்டர் 3 o'clock இல்லை 3 மணிக்கு அப்புறம் எப்போயுமே உங்களுக்கு ஃபாகியாக தான் இருக்கும். விசிபிலிட்டி வந்து ரொம்ப குறவாக இருக்கும். கம்பேரிட்டிவ்லி மூணார் வச்சு பார்க்கல ரொம்ப விசிபிலிட்டி ரொம்ப குறவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எல்லா பாயிண்ட்ஸான மூணாரில் இருக்கிற எல்லா சைட் சீன் பாயிண்ட்ஸுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸும் நாங்கள் கிளியர் கட்டாக நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். அது மட்டும் இல்லாமல் சன்ரைஸுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸும் எங்கள்கிட்ட இருக்குது. ஃபேமிலி, பேச்சுலர்ஸ், ரைடர்ஸ், சோலோ பேக்கர்ஸ், பேக் பேக்கர்ஸ் எல்லாருக்குமே இது ஒரு கன்வீனியன்டான ஒரு பாயிண்ட்டாக இருக்கும் இந்த ஹாஸ்டலர் மூணார். புக்கிங்ஸ் வந்து டைரக்ட் புக்கிங்ஸ் எதுவுமே கிடையாது. நீங்கள் ஹாஸ்டலர் மூணார் அப்படி இல்லைன்னா ஹாஸ்டலர் அப்படின்னு கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் அவர் டீட்டெயில்ஸ். ஸோ த்ரூ த ஆன்லைன் மட்டும்தான் உங்களுக்கு புக்கிங் பண்ண முடியும், டைரக்ட் வாக்கிங் புக்கிங் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் ஹாஸ்டலர் மூணார் மட்டும் இல்லாமல் எல்லா ஹாஸ்டலருமே ஃபோக்கஸ் ஆகிருக்கிற கேமிங் செக்ஷன் இல்லைன்னா கெஸ்ட்டுக்கான கம்யூனிட்டிஸ் எங்கள்கிட்ட இருக்குது. பேட்மிண்டன், ஃபியூஸ் பால், டேபிள் டென்னிஸ், கேரம் போர்ட், செஸ், லூடோ, இந்த மாதிரி கேம்ஸ் ஐட்டம்ஸ் கெஸ்ட்டுக்கு எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த கெஸ்ட்டு டாமில் புக் பண்ணாலும் ப்ரைவேட் ரூம்ஸ் புக் பண்ணாலும் கெஸ்ட்டுக்கு எனி டைம் அவங்களுக்கு யூஸ் பண்ண முடியும் இந்த கேம்ஸ் எல்லாமே. நைட் வந்து சாப்பாடு வெளியில் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். எங்கள் ஸ்டேலேருந்து ஒரு 200 மீட்டரில் ஒரு ஹோம் ஸ்டைல் குக்கிங் இருக்குது. பட் அது வந்து நீங்கள் லீவ் அப்படின்றனால மறுபடியும் ரிட்டர்ன் வந்துட்டோம். இங்கே ஸ்டேலே வந்து சாப்பாடு ஆன்லைனில் வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்லான்னு சொன்னாங்க. அதாவது கிச்சனு, டைனிங் எல்லாமே அங்கே தான் இருக்கும். நம்ம நேராக போய் ஆர்டர் கொடுக்க முடியாது. இந்த க்ளூ அப்படின்ற அப்ளிகேஷனில் போய் நம்ம ஆர்டர் பண்ணால் தான்
அவங்க அதை எடுத்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க. பட் ரேட்டு வந்து அதிகம். நான் ஃப்ரைட் ரைஸும் பன்னீரும் வாங்கினேன் 300 அவர் வந்து நம்ம ஃப்ரெண்டு வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வாங்கினாப்புல. ஸோ அது வந்து ஒரு 250. ஸோ அந்த மாதிரி ரேட்டு வரும். ஸோ நான் ஆர்டர் பண்ணிட்டு வந்தது ஃப்ரைட் ரைஸு அப்புறம் ஷெஸ்வான் பன்னீர் அப்படின்னு. ஆமாம். ஸோ அது வந்ததுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டோம். இதே மாதிரி தனியாக பன்னீர் அண்டு ஃப்ரைட் ரைஸ் பேசிக்கிட்டோம். தட் ஒன் எல்லாருமே ஒவ்வொரு ஊர்லேருந்து வந்து ஹனி சில்லி ராஜஸ்தான், ஒருத்தர் வந்து உத்தரப்பிரதேஷ், இன்னொருத்தர் 2 பேர் வந்து கர்நாடகா, நம்ம வந்து இங்கே காரைக்குடியிலேருந்து வர்றோம். ஸோ பேசிக்கிட்டே சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருந்தது. பட் எவ்வளோ சூடாக கொடுத்தாலும் 10 நிமிஷத்தில் ஆறிடுது. ஆமாம். டீட்டெயில் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அடுத்த வீடியோவில் இரவிக்குளம் பார்க்க வந்து போயிருந்தேன். ஸோ அந்த இரவிக்குளம் பார்க்க பற்றின ஃபுல் டீட்டெயில் நான் போடுறேன் நான். ஸோ அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் ஃபர்தராக நம்ம எங்கெங்கெல்லாம் ரைடு பண்ணுன்றதையும் கண்டினியூஸாக வீடியோவில் போடுறேன் நான். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.